வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சிம்பிள் டிஷ்ஷஸ்ன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, நைட் டின்னர் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். மார்னிங் இட்லியும் புதினா சட்னியும் பண்ண போகிறேங்க. இதுக்கு புதினாலாம் வதக்கலைங்க, அப்படியே பச்சையாக அரைக்கிறேன். புதினா, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, புளி, உப்பு, கொஞ்சமாக நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இது வரைக்கும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயம் பொடி போட்டு நம்ம தாளித்து கொட்டினா நம்மளோட புதினா சட்னி ரெடிங்க. இது எதுவும் வதக்கலை, அப்படியே எல்லாம் பச்சையாக சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அப்புறமா இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட்டுக்கு பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் தோரம்பருப்பு ஒரு விசில் விட்டு வச்சுருக்கேன். இது கூட குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, கோஸு அதையும் சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம 2 விசில் விட்டதுக்கப்புறமா கூட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. சாதம் இந்த பக்கம் வெடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நெய் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலன்னா நம்மளோட கூட்டு ரெடி. வாங்க டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் தாங்க. கூட்டு நம்ம தாளித்து கொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டை பெப்பர் போட்டு ஆம்லெட் பண்ணியிருக்கேங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. கூட்டு சாதமும் முட்டையும் பெப்பர் உப்பு போட்டு ஆம்லெட்டுங்க. இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா மாவு காலி ஆயிடுச்சு. அதனால் பச்சரிசி சேர்த்து நான் அரிசி உப்புமா பண்ண போகிறேங்க. பச்சரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி அரைக்க போகிறேங்க. தொட்டுக்க பச்சை மிளகா, உப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, உளுந்து, கடுகு, கடலப்பருப்பு, பெருங்காயம், சீரகம் எடுத்துருக்கேங்க. நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, உளுந்து, சீரகம், கடலப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம்லாம் கட் பண்ணுற டைம்லாம் மிச்சம். பருப்பு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் மாவுலாம் இல்லாத பட்சத்தில் இதை டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம உப்பும் தேவையானது பார்த்து சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டாக்கா நம்மளோட அரிசி உப்புமா ரெடிங்க. தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. நம்ம சட்னி தாளித்து கொட்டிக்கலாங்க. எண்ணெயில் கடுகு, உளுந்து சேர்த்து தாளித்து கொட்டினா நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இந்த உப்புமாக்கு எந்த சைட் டிஷ் வேணாலும் நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு, சாம்பார், வேறு கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. விசில் வருதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட அரிசி உப்புமா போலன்னு நல்லா ரெடியாகி வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை சிம்பிளாக பண்ணிடலாம். நைட் டின்னருக்கு இதை தான் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டான டின்னர் ரெசிபி. நம்ம அரிசி உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங்
மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், இதாங்க எங்கள் வீட்டில். நன்றி.